ஏக்கிட்ட நீ அங்கே இருக்க இங்கே இருக்காம என்னைய வேற இங்கே இருக்க சொல்லுத காரணமாக தான் இரு நீ சீக்கிரமே வந்துட்டேன் இப்போ காரங்க காரணம் என்ன கண்டுபிடிச்சிருவா நான் வந்துட்டேன் அதான் டிரைவரை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லிட்டேன் இப்போ நீ கால் பண்ணியிருக்கலாம்ல நானே வரும்போது உன்னை பிக்கப் பண்ணிட்டு வந்துருப்பலாம் அவ்வளோதான் நினச்சேன் பிறகு நீ அனிதட்ட மாட்டிகிட்டு இருப்பேன்னு நினச்சேன் அனிட்ட சொல்லிட்டியா நீ சொல்லலை சரி சொல்லாத நான் கேட்டே தான் இருக்கா இப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்ட்டு நீ வைக்கணுச்சுன்னா கூடி சீக்கிரம் ஆசை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு நீ அப்படி சொன்னாலே சந்தேகம் வந்திருக்கும் அவனுக்கு ஏன் அப்படி சொல்ற அப்போ தான் அவனுக்கு சந்தேகம் வருமே எதுவும் பொண்ணுன்னு பார்த்துட்டா கூட என்னன்னு நீ எப்போ பண்ண போற அது சொல்லு எனக்கு என்ன நீ மூலம் கல்யாணம் பண்ணு எனக்கு நான் பொண்ணால ரெடியாக தானே இருக்கா வேற என்ன ஐ விட்டு சொல்லிட்டலா இல்லை நீ அம்மாட்ட நீ சொல்லலை கல்யாணம் பண்ணும்போது சொல்லிக்கலாம் தான் 2 பேர் சொல்லாமல் இருக்கீங்க ஐ வித் அலையன்ஸ் பார்க்கலையா பார்த்துட்டு தான் இருக்காங்க சொல்லிட்டு தான் இருக்கா நான் தான் இப்போ அதுக்கு கல்யாணம் முடியட்டும் அப்படின்ட்டு லூஸாடா நீ கல்யாணம் பண்ணா நான் போய் அன்ட்ட வீட்டில் பேசட்டா வேண்டாம் முதல்ல நீ சிவானியை கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறம் நாங்களே எங்கள் கதையை பார்த்துக்குறோம் மே கமிங் சார் வாங்கிலா சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன எல்லோரும் வந்தாச்சா ஆமாம் சார் வந்தாச்சு சார் இன்னைக்கு சார் வருவாங்களா ஏம்மா என்னாச்சு இல்லை சார் கேட்டேன் குட் மார்னிங் ஆகிடா சார் குட் மார்னிங் சாரி சார் நீங்கள் இருக்க கவனிக்கல ஓகே ஆகிடா சரி எல்லோரும் வந்த உடனே ஒரு 1 hour கழிச்சு கான்ஃபரன்ஸ் கால் வர சொல்லு சரியா புது டிசைன் சொல்கிறேன் ஓகே சார் சிவானி வந்துட்டாரா வந்துட்டா சார் கேபின் போயிருக்கா வருவா வர சொல்லணுமா சார் இல்லை அது ப்ரோக்ராம் சொல்கிறதுக்காக தான் நான் சொல்லவா சார் இல்லை நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் கவனி ஓகே சார் தேங்க்யூ டெய்லி வருவாளாடா இன்னைக்கு வருவாளா டெய்லி வந்த இன்னைக்கு வரலான்னு தெரியலையே இன்னைக்கு சார் வருவாங்களா கேட்டா சார் என்ன நினைப்பாங்க சரி இன்னைக்கு போக வேண்டாம் டெய்லி ஆர்த்தி சாரை பார்க்கலான்னு பார்த்தா சார் இல்லை ராஜி சாரை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு வந்துச்சு இன்னைக்கு சார் வருவாங்கன்னு தெரியும் நான் போனதானே ராஜா சார் என்ன நினைப்பாங்க ஆர்த்தி சார் வராட்டா கூட ராஜா சார் குட் மார்னிங் சொல்ல வரலான்னு நினைப்பாங்கல்ல சரி ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுவோம் மே கமிங் சார் என்ன சிவானி வந்துட்டா கூப்பிட்றியா அப்படி நீ வர சொல்லு வா சிவானி சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சிவானி சார் நான் கேபினுக்கு போவா என்னடா சார் என்னைய கேட்குங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை சார் வேற ஜென்ஸ் யாரும் வரலையே இப்போ வரலம்மா முன்னாடியே வந்துட்டோம் யாரு சார் நீ யாரை தெரியும் நான் யாரையும் தேடி வரலையே சார் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சார் நீங்கள் பேசுறது எனக்கு புரியல சிவானி சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க ஒரு 1 hour கழிச்சு கான்ஃபரன்ஸ் கால் வர சொல்லிடுங்க எல்லாரும் என்ன இல்லை மேனேஜரு நீங்களும் வந்துடுங்க என்ன ஹாலுக்கு போகிறதுக்கு மட்டும் எங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க என்ன ஓகே சார் சார் எப்படி இருக்கீங்க கிளம்புங்க சிவானி போய் ஒர்க் பாருங்க ஓகே சார் என்ன சிவானி நிற்கிறீங்க இது டவுட்னா கேளுங்க சொல்லிடுறேன் நத்திங் சார் அப்புறம் ஏன் நின்றுட்டே இருக்கீங்க சாரி சார் ஓகே போய் வேலையை பாருங்க ஏன்டா இப்படி பேசிட்டா விட்ட கரெக்டாக தான்டா பேசுனேன் தப்பாக எதுவும் பேசலையே நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன் வேறு எப்படிடா பேசணும் நார்மலாக தானே பேசுகிறேன் வேறு எதுவும் தப்பாக எதுவும் பேசலையே சிவான்ட்ட இப்படி பேச மாட்டேன்ல அப்புறம் ஏன் இப்படி பேசுத 1 வாரம் கழிச்சு வந்திருக்கு அப்பவும் இப்படி பேசுத மாதம் கழிச்சு வந்தாலும் அப்படி தான்டா பேசணும் வேலை பார்க்குற ஸ்டாஃப் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அது சரிதான் இல்லைன்னு சொல்ல அதுதான் அந்த மாதிரி பேசுது எதுக்கு அதுக்கு மேலே என்ன இருக்குது என்னாச்சுடா உனக்கு தான் இப்போ என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் கைஸ் நான் ஃபஸ்ட்டு டாபிக் வரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் சொல்லுங்கள் சார் பார்த்தீங்களா இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ் லெவல் டல்லாக இருக்கான்னு பார்க்கிங்களா நம்ம அந்தளவுக்கு டல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோதான் பட் கங்க்ராச்சுலேஷன் என்ன சொன்ன டைமுக்கு நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வெளியே போயிடுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம லெவலை கொஞ்சம் ஹை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க ப்ராசஸ் சீக்கிரம் ஆகிருமா ப்ராடக்ட் சின்ன டைமுக்கு முன்னாடியே நம்மளால் டெலிவரி பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும் நம்ம டாப்பில் தான் இருக்கோம் இருந்தாலும் நம்ம கீழே இறங்கிடக்கூடாது ஓகேவா இன்னும் பெஸ்ட்டாக தான் பண்ணணும் ஓகேவா கஸ்டமர் நெக்ஸ்ட் மந்த் இதை விட கொஞ்சம் ஹையாக இருக்கணும் ஓகேவா ஒரு பிரான்ச் கம்பேர் பண்ணி தான் இன்னொரு பிரான்ச் நடக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட் லெவலில் எவ்வளோக்குள்ள ஸ்பீடாக இருக்குமோ அதுக்கு அடுத்து தான் அடுத்த லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நம்ம இங்கேயே டிலே ஆகக்கூடாது ஓகேவா டைமுக்கு முன்னாடியே நம்ம ப்ராசஸை சீக்கிரம் முடிக்கணும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்து நம்ம இந்த வருஷம் டார்கெட் என்னன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை நான் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா ஆனால் இதை விட அதிகமாக தானே இருக்கணும் அப்படி தானே எஸ் சார் உங்களுக்கு ஒர்க்கை தவிர வேறு எதுவும் பர்சனலாக ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட தனியாக நீங்கள் பேசிக்கலாம் ஓகேவா சேலரியில் ப்ராப்ளமா இல்லைன்னா லீவில் ப்ராப்ளமா இல்லை பர்சனலாக ஃபேமிலி இஷ்யூஸா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உடனே தெரியப்படுத்துங்க ஓகேவா சேலரியில் எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை சார் கொஞ்சம் டேட் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓ டேட் தான் ப்ராப்ளமா சரி ஓகே மாற்றிடலாம் ஓகேவா நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் நம்ம ப்ராசஸ் எப்போதுமே ஹை லெவலில் தான் இருக்கும் சரியா சார் ஒரு டவுட்டு யா டெல் மீ
சார் புதுசாக உங்கள் பிஏவா ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஒரு பொண்ணு. ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்ன? இல்லை சார் உங்கள் பிஏ தானே, என்ன டிசைனராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா தான்? அந்த பொண்ணு பிஏ தான், ஆனால் அகிலா கூட சேர்ந்து ஒரு டிசைன் பண்ணியிருந்துச்சு. அது நல்லா இருந்தது. நான் மீட்டிங்கில் காமிச்சிருந்தேன், அது ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கஸ்டமர் வந்து அந்த டிசைன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வேறு டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதான் அந்த பொண்ணை அப்படி சொன்னேன். இந்த பொண்ணு பண்ண டிசைனால் நமக்கு 4 ப்ராஜெக்ட் கைக்கு வந்திருக்கு. இது நம்மளுக்கு புதுசு தான், இருந்தால் அந்த பொண்ணு நல்லா பண்ணுது. ஸோ அவங்கள டீம் ஃபார்ம் பண்ணி அதை கொஞ்சம் பண்ண சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம அவங்க கொடுக்குற டிசைனில் தானே எல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்மளாவே அதை பண்ணலான்ட்டு முடிவெடுத்தாச்சு. ஓகே, குட் சார். தேங்க்யூ. சார் அப்போ டிசைனிங் ஒர்க் மட்டும் பார்க்குறேன் அந்த பொண்ணு? இல்லை, டிசைனிங் பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பர்சனல் பிஏ தான். ஓகே சார். ஓகே கைஸ், பார்க்கலாம். நான் டார்கெட் என்னென்னு பிளான் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல். ஓகே, தேங்க்யூ சார். சிவனி, என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க? என்ன காய்ச்சலுங்க? இப்படி சாப்பிட வரணும்னு தெரியாதா? அக்கா எனக்கு பசிக்கலக்கா, நீங்கள் சாப்பிடுங்கக்கா. எதுக்கடி பசிக்கல? தெரியல, எனக்கு பசிக்கல, தர சாப்பிட்றேன். நாங்கள் கேண்டீனுக்கு தான் போகிறோம், வா. கொஞ்சம் தலைவலிக்கு ஸ்வேதா. தலைவலிக்கிறாடி, டீ குடி வா. வேணாண்டி, விடுடி. ஏய், நீ ஏன் வரையே இப்போ தரன்னு இழுத்துட்டு போட்டுமா? சரி வாரேன், நீங்கள் போயிட்டு இருங்க, நான் பின்னாடி வாரேன். வருவியா இல்லை எங்கேயே உட்காந்துக்கிடுவியா? திருப்பி வர்ற மாதிரி இருப்பியா? ஆர்டர் பண்ணுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். வந்துரு சிவானி. சரிக்கா வரேன், நீங்கள் போங்க. மே கமிங் சார். வாசுவனி. சார் போயிட்டாங்களா? இல்லை, எங்கக்கா? இல்லை இங்கே இல்லைல்ல சார், அதான் கேட்டேன். நான் மேலே போயிருக்கான், கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கேன். என்ன சிவனி, அவன்கிட்ட எதுவும் சொல்லணுமா? இல்லை சார், தப்பாக நினைக்கிறேன்னு கேட்கவா? அவன் அண்ணன் மாதிரி சொல்லிட்டலாமா? கேளு. என்ன? இல்லை சார், அன்னைக்கு சாப்பாடு கேட்டாங்கல்ல, அதான் கொடுக்கலான்னு வந்தேன். நீ சாப்பிடலையா? இல்லை சார், இன்னைக்கு வந்தாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தேன். நான் எல்லோரும் கேனியில் சாப்பிட போகிறாங்களா, அதான் நான் அவங்க கூட சாப்பிட போகிறேன். அதான் இந்த சார்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு. மேலே படுக்க போயிட்டானே? சார் எப்போ வருவாங்க? வர மாட்டாங்களா சார்? சாப்பிட்டு போயிட்டாங்களா என்ன? இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. சார் கொடுத்துருவீங்களா? இப்போ தான் போனான், போய் பாறை வேணாலும். நான் முடிச்சிருந்தானா கொடுத்துட்டு போய் சாப்பிடுவான், சாப்பிட்டு படுப்பான். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு தான் மேலே போவேன். சார் மேலே தெரியாது எனக்கு. லாஸ்ட் ஃப்ளோருக்கு போ. மேலே 2 ரூம் இருக்கும். அதில் எந்த ரூமில் இருக்கான்னு தெரில. எது டோர் ஓப்பனில் இருக்கோ அங்கே போ. சார் நானா தனியாவா? பயப்படாதம்மா, எல்லோரும் தான் இருக்கோம்ல. உன் மேலே யாரும் இல்லை, அவன் மட்டும் தான் இருப்பாங்க. சார் ஏம்மா, அவன் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை சார், நான் மேலே போனது இல்லைல்ல, அதுக்கு தான். அவங்க மட்டும் தனியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல. படத்துக்கு தான் செய்வான், அப்படி இல்லைன்னா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன். போ. பயமாக இருக்கு. இந்த ரூம் தான் லேசாக சாத்திருக்கு, ஓப்பன் ஆகுதா? இங்கே தான் சார் இருப்பாங்களோ? முடிச்சிருப்பாங்களா, தூங்கிருப்பாங்களா? கூப்பிட்டு பார்ப்போமா? சரி கூப்பிட்டு பார்ப்போம். முடிச்சிருந்தா என்னன்னு கேட்பாங்கல்ல. மே கமிங் சார். வேறு கூட்டமாக இருக்கும் சார். மே கமிங். சிவானியா? இவன் இங்கே வந்திருக்கான் மேலே. சரி, தூங்குற மாதிரி இருப்போம். என்ன தான் செய்து பார்ப்போமா? உள்ள வாரால் அப்படியே போகிறாலும் பார்ப்போம். சரி உள்ள போய் வச்சுட்டு வருவோம். தூங்கிட்டாங்கல்ல, அப்புறம் ஏஞ்சா பார்த்தா சாப்பிடுவாங்க. தூங்குறாங்க, இல்லை வச்சுட்டு போமா? சார் நீங்கள் என்ன லவ் பண்ணலையா? பேசவே மாட்டேங்கிறீங்க சார். போய் 1 வாரம் கழிச்சு வந்தீங்க சார். என்னதான் நல்லா இருக்கேன்னு கேட்கல, நான் கேட்டேங்க சார், அது கூட பதில் சொல்ல மாட்டேங்க. உன்னால கோவமா சார்? ரொம்ப திட்டேனா? நீங்கள் அந்த மாதிரி கிஸ் பண்ணீங்களா? அப்புறம் பெட்ரூம் கூட்டோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் சார். சார் நீங்கள் ரூமுக்கு கூப்பிட்ருக்கீங்க, நான் பெட்ரூம்ல நான் தப்பாக நினச்சிட்டேன் சார். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். பேசுங்க சார். நானும் கால் பண்ணி பேசணும்னு நினச்சேன், ஆனால் எதுவும் திட்டுவீங்கன்னு பயமாக இருக்குது சார். இந்த ஒரு நாள் கூட கால் பண்ணியே பேசலையே சார். சார் என்ன லவ் பண்ணலையா நீங்கள்? இப்போ நான் உங்களை லவ் பண்ணுறேன் சார். நான் பாட்டு சும்மா தானே சார் இருந்தேன், நீங்கள் தானே சார் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. சரிங்க சார், நான் வச்சுட்டு போகிறேன் சாப்பாடு. நீங்கள் ஒருவேளை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்க சார். இல்லைன்னா பண்ணலை, நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. வா உள்ள. என்ன இந்த பக்கம்? என்ன செய்ய, 2 எருமைகள் வரைய மடக்கு என்னைய பார்க்க. அதான் நான் இங்கே வரும்போதெல்லாம் பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் வந்து பார்க்கல, அதுக்கு தான் நாங்கள் வராமல் இருக்கோம். பிஸியுமா நாங்கள்? எங்கே அவனை? மேலே ரூமுக்கு போனோம், போய் படுத்துட்டு வரேன்ட்டு. சரி, அவ்வளோ டயர்டா? என்ன வேலை பார்த்தாங்களா இன்னைக்கு? அவன் இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டான். நைட்டு பாண்டர்லேருந்து வந்தாலாம், 7 மணிக்கு கிளம்பிட்டான். அதான் தூங்கிட்டு வரான். அவ்வளோ அவசரமாக காலையிலே ஃபஸ்ட்டால் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம்? கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருந்துச்சு, அதான் வந்தான். சரி சாப்பிட்டியாண்ணே? இல்லைடா, சாப்பாடு கூட தர மாட்டீங்களாடா? ஏய் லூஸ், போய் கேண்டீனில் போய் சாப்பிட்டு வா, போடு. நீ சாப்பிட்டியானா? அவன் சாப்பிட்டானா? இல்லைண்ணா, சாப்பிடலாமா? மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேண்ணா. அந்த கூட தான் சாப்பிடணும். சரி, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். ஏன் அவன் 1/2 மணி நேரத்தில் வருவான், நீங்கள் இரு, இல்லைன்னா போய் சாப்பிட்டு வா. நான் அவசரமாக கிளம்பணும், பார்த்துட்டு தான் வந்தேன்.
அவனை எழுப்பிட்டு வரேன், சாப்பிட்டு போய் தூங்குவான். ஓ 2 ரைடு வாங்கிட்டு வா. யாருக்கு? இது யாருங்க மேடம் வரா? யாரும்மா நீ இங்கே எனக்கு? மேடம் நான் சாரோட பிஏ சார் ஒன்று கேட்கணும், அதுக்கு தான் வந்தேன் சார். தூங்கிட்டாங்க. இல்லை ராஜா இருக்கான்ல, ராஜாரை கேட்க வேண்டியதானே? இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது கேட்கணும். இங்கே பர்சனல் ரூமுக்குள்ளே நீ வரக்கூடாது, புரியுதா? ம் ஓகே மேடம். எம்மாடி அடிக்கலாம் சிவலைவா. ஏ லூஸ் நீயா? அப்படி என்னடா தூக்கம் உனக்கு? தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி என்ன தூக்கம்னு கேட்டா எதுக்கு இப்போ அடிச்ச? எந்திரி. சரி நீ இன்னும் இங்கே தான் சுற்றிட்டல இல்லையா? ஏக்கு வந்த 2 எருமைகள் என்னைய பார்க்க வர மாட்டேக்கு. அதான் நான் இங்கே வரும்போதெல்லாம் பார்த்துட்டு போகிறேன் எப்படி இருக்குங்க. நான் என்ன எருவ மாடை வளர்க்கேன், 2 எருவ மாடை பார்க்க வந்திருக்கேங்க. இதான் ஆஃபீஸ்டி. என்ன எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆளா காணும். போன மாதம் தான்டா வந்துட்டு போனேன். 4 வாரம் ஆச்சுடி. ரொம்ப அக்கறையாக கால் பண்ணியோ நீ? ஐம் வெரி பிஸி மேன், பிஸ்னஸ் மேன். அப்படியே பந்தா கட்டிட்டாள. பந்தா காட்டுறேண்ணா. தூங்குறவனுக்கு எதுக்குடா கூலி கிளாஸ்? சும்மா தான். சரி எந்திரி வா சாப்பிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சுடா. ஏன் உங்கள் கம்பெனியில் சாப்பாட்டு இல்லையா? சாப்பிட்டு வர வேண்டியதுனே. வாங்கடா சீன் போட எங்கடா 2 பேரும். யாராச்சும் பாட்ட ஆமாம் நீ அங்கே தான் இருப்பேன்ட்டு போனேன். அவன் நீ மேலே வந்துட்டேன்னு சொன்னான். சரி சாப்பிட்டியா சாப்பிடவானே. அவன் எப்போ வரானோ அப்போ தான் நான் சாப்பிடுவாங்க. வா எஞ்சி, அதான் மேலே வந்தேன். நீ கொஞ்சம் நவுலு உன் பின்னாடி யாருக்கா? ஏன் இவ்வளோ தானே உனக்கு தெரியலையாக்கும்? உன் பிஏ வா, அப்படிதான் சொல்லிச்சு இந்த பொண்ணு. உடம்ப குறான்னு சொன்னால் கெக்கியா? பின்னாடி இருக்க பொண்ணு திரும்பி கிடக்கு, மறைச்சிக்கிட்டு நிற்க. ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணுறவன் ரொம்ப பாவண்டி. தின்னே அழிச்சிருவேன். உங்கள் அப்பா சொத்த பாதி அழிச்சிட்ட. ரொம்ப வருத்தப்படாதடா. சரி நவுல அந்த பொண்ணு எனக்கு கேளு. நீ தான் வரும்போது கூட்டு வந்தியா? நான் கூட்டம் இல்லை, நான் வரதுக்கு முன்னாடியே நிற்க அந்த பொண்ணு. கேட்டேன் உன்கிட்ட ஏதோ கேட்க வந்தாலும் நீ தூங்கிட்டு நிற்கன்னா. நீனு போலையா? போ, கீழே வருவான்ல பிறகு கேளு, மேலாம் வராத. இது அவங்க பர்சனல் ரூம். சிவானி சொல்லுங்க, இது கேட்க வந்தீங்களா என்ன? என்ன சார் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் ஏக்கு இங்கே வந்தீங்க? ஏதோ கேட்க வந்தேன் சார், ஆனால் மறந்துட்டேன். பிறகு கேட்கவா? சரி ஓகே கிளம்புங்க. கிளம்பணுமா? என்னாச்சு சிவானி? கிளம்பு. ம் ஓகே சார். நீயும் போய் சாப்பிடு, நான் கொஞ்சம் கழிச்சு வரேன். வரியா மறுபடியும் அடிக்கணுமாடா? உங்கள் அப்பாவை பார்த்து உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு அனுப்ப சொல்லணும், இல்லைன்னா எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுற. நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன்டா, உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். அப்படின்னா உன் ஃப்ரெண்ட் யாரையாவது பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன், இங்கேயே இருந்துக்கிறேன். வேற எங்களை போட்டு படாப்படுத்தினாக்கான தான் என் ஃப்ரெண்டுமா இடத்த காலி பண்ணி ஓடிரு. மும்பையிலே உனக்கு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது, வேறு ஸ்டேட்டில் தான் பார்க்கணும். அப்போ அடித்து பார்த்தினா தான் சரியாக வருவேன். ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தொந்தரவு பண்ணுறேன். எஞ்சி வேறையில் அடிக்கட்டாடா, வயிறு பசிக்கிடா. சரி போ வரேன். போ சொல்லிட்டு நீ படுத்தவங்க பிரியா, ஏஞ்சி வா. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் போ. சரி வாடா உட்காருடா. இல்லை லூஸு எழுந்து இந்த பக்கம் வா. ஏக்குடா இரேந்திர. நான் அந்த பக்கம் உட்கார்றது, நீ இந்த பக்கம் வந்து உட்காரு வா. ஏன்டா ஏக்கு சிவானி தானே அதில் இருந்தா, அவகிட்ட இருக்க வேண்டியதானே? அவள் இருந்தனால தான் நான் எஞ்சிங்க வந்தேன். அப்புறம் அன்னைக்கு அந்த வேலை பார்த்துட்டு வந்தா லூஸு. அது அவள் மனசில் உள்ள தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். என்னடா பேசிட்டு இருக்கிய? ஆர்டர் பண்ணுங்கடா. நீ தானே வயிறு பசிக்கினேன், உனக்கு என்ன வேணும் நீனே சொல்ல, வாங்கி தின்னு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ என்ன திங்கி அதையே சொல்லு. ஏன் கடை எப்படி இருக்கான் தெரியல, நம்ம ரெண்டு மட்டும் ஆர்டர் பண்ணு, அவன் ஆர்டர் பண்ண. லூஸடா உனக்கு ஏன் சொல்கிற? சாப்பிட்டுப்பானா? நீ தான்டா சொன்னா, அவன் படுத்து போயிருக்கான். வந்தவொடனே நாங்கள் 2 சாப்பிடுவோண்ணே. என்னடா சொல்லுத? 2 ஒன்றா தான் சாப்பிடுவோன்னே. வேறு நான் சாப்பிட்ருப்பாங்க, எனக்கு அங்கே யார் கொண்டு வந்து தரா? அப்போ நீ சாப்பிடலையா? ஏன்ட்ட நீ வந்த பிறகு தான் சாப்பிடுவோண்ணா. ஓன்ட்ட ஏன்டா இப்படி கேட்கான்? நானும் தெரியாமல் தான் முடிச்சுட்ருக்கேன். ஏக்கு அப்படி கேட்க? சிவானி மேலே வந்தாரா பாத்தியா? ஆமாம் வந்தா. என்ன இப்போ ஏன்டா அந்த பொண்ணை கேட்க? இந்த தானே உட்காந்துருக்கு அந்த பொண்ணு. நீ கணக்காத, சத்தக்கிட்டாமல் இருக்கு. அதான் நீ சாப்பிட்ருப்பலான்னு கேட்க. அவள் வர்றதுக்கு நான் சாப்பிட்றதுக்கு என்னடா இருக்குது? அவள் ஏக்கு வந்தானே தெரில. இந்த லூஸு பற்றி அடித்து எழுப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அவன் நின்னா. என்னன்னு கேட்டேன். நான் சும்மா தான் வந்தேன், ஏதோ கேட்க வந்தேன், மறந்துட்டேன்னா. பிறகு கேட்கண்ணா சரிண்ணே. கிலோ வருஷம் கிலோ வந்துட்டால என்ன சாப்பிட்டு வந்துருக்க வேண்டியதானே. போ இங்கே யார்டா சாப்பாடு வச்சுருக்கேன்? மேலே கேண்டீன் இருக்கு. டேய் முதல்ல சாப்பிடுங்கடா. சாப்பிட்டதுக்கப்புறம் போய் உங்கள் டிஸ்கஷன்லாம் வச்சுக்காங்க. வயிறு பசிக்க சொல்லிட்டு இருக்கேன், இங்கேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீயா அவன் சாப்பிட்டுப்பான்னு சொன்ன என்ன விஷயம்? சாப்பாடு கொண்டு வந்தரலாம். யாருடா? யார் சாப்பாடு கொண்டு வந்தா? அவளும் இங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கா. நீ அவளை பற்றி பேசுகிற, சத்தம் போட மெல்ல பேசுனேண்ணே. நீ இவ வேற கேட்டுட்டு காட்டை களைச்சிடுவா. பசாம இரு. சிவானி சாப்பாடு கொண்டு வந்தா? உங்கள்கிட்ட தானே கேட்கேன், யார் சாப்பாடு கொண்டு வந்தா? ஏய் நீ கொஞ்சம் அமைதியாக இருடி. இங்கே நிறைய பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது வழக்கம் தானே. வேறு என்ன புதுசாக கேட்க? எனக்கு தெரியாதடா, வச்சுட்டு வந்தாலும் கொண்டு வந்துட்டாரன்னு தெரியலையா? என்கிட்ட அப்போ சொல்லவே இல்லை. நான் சத்தம் கேட்டுச்சு, சரி உள்ளே வாராளா வெளியின்ட்டு போகிறாளான்னு பார்ப்போன்னு பார்த்தேன். சத்தம் கொடுத்தா, நான் சத்தமே கொடுக்கல. திருப்பி
இருந்தாலும் உள்ளே வந்திருக்கா. ஆனால் என்கிட்ட எது பேசவே இல்லை, இல்லை எழுப்பவும் இல்லை. வேறு எதுவும் சொன்னாலும் அவன்கிட்ட அவள் எல்லோரும் இங்கே சாப்பிட போகிறேன்னு சொன்னான் அன்னைக்கு. அதனால் உனக்கு சாப்பாடு தந்துட்டு நான் இங்கே சாப்பிட போகிறேன் அப்படின்னா சரி அப்படின்னு. அப்போ அங்கே வச்சுட்டு தான் வந்திருப்பா. நின்றுட்டே இருந்தா சரி போ அப்படின்னு. இவள் வேறு நிற்கலாம். வெளியே போகும்போது சும்மா தான் மனமாக இருந்துச்சு. சரி இங்கே தானே சாப்பிட்டு போகிறேன், சாப்பிடட்டும், நான் கொஞ்சமாக சாப்பிட்டு மேலே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஏதாச்சும் சாப்பிடுங்கடி, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்னா. மறுபடியும் எங்கே போகிறேன்? ஃபோனை வச்சுட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. போகிறலடா இருந்துச்சு. எங்கே போகிறான் தெரியலையடா. ஒருவேளை நீ சாப்பிட்டு வச்சிருப்ப, டிஃபன் பாக்ஸ் எடுத்து கழுவலான்னு போகிறாளோ தெரியலையே. மேலே டிஃபன் எடுக்க போகிறலா இல்லைண்ணா அவள் கேபினுக்கு போகிறாளான்னு தெரியலையே. இப்போ இவங்களை கூப்பிட்டு கேட்கவும் முடியாது. சரி போயிட்டு வரலான்னு பார்ப்போம். டிஃபன் எடுத்துகிட்டு வரலாம் இல்லைன்னு பார்ப்போம். டிஃபன் எடுக்க போனா டிஃபனோட தானே வரணும். சரி பார்ப்போம். நான் வச்சுட்டு வந்து சாப்பாடு நீங்கள் சாப்பிடவே இல்லைல்ல சார்? ஒரு டேஸ்ட்டாட்டு பார்த்துருக்கலாம்ல கொஞ்சம் வேணும். நான் கூட அவங்க ஃப்ரெண்டு அனுப்பி வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொன்னீங்களா, அப்போ டேஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க, சாப்பிட்டு வருவீங்கன்னு நினச்சேன் சார். நீங்கள் லவ் பண்ணல சார். நான் இனிமேல் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் சார். டிஃபன் பாக்ஸ் தான் வச்சுட்டு இருக்கா. நீ இப்போ மேலே வரேன்னு கால் பண்ணிருக்கலாம்ல எனக்கு. நீ வந்து உனக்கு தெரியுங்களா என்ன சீன் போட்டுட்டு இருந்த என்ச்சு என்னன்னு கேட்க வேண்டியதானே. ஃபோன் தான் எடுக்க போனேன். சாப்பாடு எடுத்ததுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும்ல. அதான் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்தேன். ஷேர் பண்ணி சாப்பிட்ருங்க. நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்? வெஜ் ரைஸ் தான். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிடா நான் கிளம்பட்டா? கிளம்பு இடத்த காலி பண்ணு. சரிடா பாய். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. நானே தான் கால் பண்ணணுமா, நீ பண்ண மாட்டியா? நான் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நீ கால் பண்ணு. தின்னுட்டு இருக்க நேரம் கால் பண்ணு. எப்போ பாரு தின்னுட்டே இரு. வச்சுக்கிற இடத்த காலி பண்ணு. சரி வரேன்டா. என்னடா நினைப்பான், என்ன நினச்சி வச்சுட்டு வந்தான்னு தெரியல. சரி ரூமுக்கு போன பிறகு கூப்பிட்டு கேளு, பேசு. நான் அவட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். பேசினாலும் எதுவும் பேச மாட்டேன் ஆஃபீஸ்லன்ட்டு. நீயா போய் பேசலடா, அவளை தானே கொண்டு வச்சுட்டு வந்தா. என்ன எதுக்குன்னு கேட்க வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது? இல்லைன்னா ஈவினிங் கால் பண்ணி கேளு. அவள் 1 வீக்கில் பண்ணுவான்னு பார்த்தேன், பண்ணவே இல்லை. நானா எப்படி பண்ணேன்? நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நான் வேணா கூப்பிட்டு கேட்கட்டா? என்ன கேட்க போகிறேன்? அவள் கொண்டு வந்தது எனக்கு தெரியும்ல, நான் வேறு மாதிரி கேட்குறது ஓகே தான். பட் அவள் கோவப்பட்டு நினச்சிவேன். கோவத்தில் ரொம்ப ராங்காக பேசுகிறாடாவா, வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக வருது. ஆமாம் எனக்கு சொன்னல, அது நான் அண்ணன் சொல்லிக்கலாம். என்கிட்ட இப்படி பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் இருக்கும்போது கேட்டால் எதுவும் ஓப்பனாக சொல்ல மாட்டாள. கேட்டு பார்க்கேன். சரி பொறுமையாக கேளு. இதே ஒரு சிஸ்டரை கூப்பிடுட்டா. ஹலோ சொல்லுங்க சார். ரூம் கொஞ்சம் வாயமா. இந்த வரேன் சார். இப்போ ஏற்கனவே அவ்வளோ வருஷனா எதுக்கு கொண்டுட்டு வந்தா சாப்பாடு, ஏன் வைக்காமல் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தான்னு கேளு. கமிங் சார். வாமா உள்ள வா. சார் சொல்லுங்க சார். நான் தான் ஒருத்தனை என்னன்னு கேளு. சார் சொல்லுங்க சார். சாப்பிட்டீங்களா சிவானி? சாப்பிட்டேன் சார். சரி மேலே ஏதோ வந்தீங்க ரூமுக்கு கேட்கணுன்னு. என்ன கேட்க வந்தீங்க, யோசிச்சிங்களா? சார் இல்லை சார், மறந்துடுச்சு, ஞாபகம் இல்லை. சரி ஓகே, அதை கேட்க தான் நான் கூப்பிட்டேன். டேய் என்னடா சொன்னேன் சிவானி? சொல்லுங்க சார். அம்மா இவனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு கொடுத்தே கொடுக்கலையா? சார் அது வந்து சார் எதுக்காக கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைம்மா, இவன் சாப்பிட வருவான்னா அப்புறம் நீ சாப்பாடு கொடுக்க போகிறேன்னா அதான் அவன் சாப்பிட்டுவான்னு பார்த்தேன். நான் கீழே வந்து சாப்பிட்டானே, அதான் நீ கொடுத்தியா கொடுக்கலையான்னு கேட்கேன். என்னம்மா என்னாச்சு? எதனாலும் சொல்லு, பரவாயில்ல. வேணாம் சார், இருக்கட்டும். என்னம்மா எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு ஒன்றுமே இல்லை சார். இந்த அண்ணனா நினச்சிக்கான்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏமா தேங்கிறேன். உன் ஃப்ரீயாக பேசுகிறேன், இங்கே யாருமே இல்லைல்ல. அப்புறம் என்ன மேலே போய் கொடுன்னலாம். கொடுத்தியா கொடுக்கலையா? மேலே போலையோ? சிவன் மேலே தான்டா அவள் வரும்போது ஏதோ கேட்க வந்தாலும் சொன்னாங்க. கொடுக்கலையா? இல்லை நீ சொல்லிட்டு பண்ணலாமா, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சார் நீங்கள் கேட்குறனால நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அதனால் நினச்சி இது அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களா பேசுறதுக்கு, அப்போ அவங்க என்ன நடந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா சார்? ஆமாம் சொன்னேன். என்ன? அதான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சார். பெட்ரூம்னால அதான் கோவத்தை திட்டிட்டேன் சார், அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் வருவாங்க சொல்லலான்னு பார்த்தேன், வரல சார். இன்னைக்கு தான் வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை சார். அதனால் நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொன்று கொண்டுட்டு வரலான்னு தான் நினச்சேன். சரி வந்தேன், இதை கொடுத்துட்டு நான் கேன்டீனில் சாப்பிட நினச்சி தான் வந்தேன். சரிம்மா சரிதான், அப்போதைக்கு சொன்னால கொடுத்தியா கொடுக்கலையான்னு தான் கேட்டேன். சார் கொண்டு போனேன் சார், தூங்கிட்டு இருந்தாங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்தேன் சார் சோஃபால. அதுக்குள்ளே சாரோட ஃப்ரெண்டு வந்தாங்களா, அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் சார் போக சொல்லிட்டாங்க, அதான் வந்துட்டேன். வச்சுட்டு வந்தியா? அங்கேயே இருக்கு சோபாலா? இப்போ அங்கே இல்லை சார், நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏமா எடுத்துகிட்டு வந்தேன்? அவனுக்கு தெரியாதா? அவன் சாப்பிடவே இல்லையா? அவன் கூப்பிட்ட உடனே கீழே வந்துட்டான்னா, அப்போ தானே கேட்டேன் நீ சாப்பிடலையான்ட்டு. சிவனி சாப்பாடு கொண்டு வந்தாலும் மேலே அப்படின்னு. அப்போ தான் சொன்னால் சிவனி என்கிட்ட எதுவுமே சொல்லலையடா, கேட்டேன் ஏதோ கேட்க தான் வந்தேன்னா மறந்துட்டுலாம் சொன்னேன் அப்படின்னு. சரி நான் போய் சாப்பிட்டு வரேன், அவள் வந்துட்டால, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு மேலே சாப்பாடு இருக்கலாம், நான் போய் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் கேட்டுட்ருக்கான். நான் வச்சுட்டு வந்து டிஃபன் பார்க்கலையா அவங்க? பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி நீ ஏன் போய் எடுத்துகிட்டு வந்த? சாப்பிட்டியா? சார் கீழே வந்து ஒரு ஃப்ரெண்டோட சாப்பிட்டாங்கல்ல, அதான்
நான் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க போல, பிடிக்கல போல அப்படின்னு நினச்சி தான் வேஸ்ட்டாக போயிடும்ல, அதான் எடுத்துட்டு வந்து அகிலாட்டெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. ஸோ இதுக்கு மட்டும் யாரும் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டாங்களா? நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. கொடுத்துருந்தா கண்டிப்பாக சாப்பிட்ருப்பான். ஒருவேளை அவன் எம்டிங்கிறதுனால சாப்பிட மாட்டான்னு நினச்சி யாரும் கொண்டு வரலையே நமக்கு தெரியல. யாரும் அப்படி ஷேர் பண்ணிக்க கேட்டதும் கிடையாது, அதனால தான். மற்றபடி அவன் வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு மட்டும் யார் சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு நான் நினச்சேன். சார் வேறு எம்டி, அதுவும் இப்போ வந்து என் சாப்பாடை எப்படி சாப்பிடுவாங்க? அதுவும் பிடிக்காதவங்க சாப்பாடை. பிடிக்காதவங்களாம் தான் வேலைக்கு வைப்பானாமா அவன். சார் அப்படி இல்லைல்ல, வேலைக்கு வச்சதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களை கூட பிடிக்காம கூட இருக்கலாம்ல சார். ஒரு சில விஷயங்கள் இல்லை, ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு பிடிக்காதவங்கள யாரும் என் கம்பெனியில் நான் வேலை பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன். சார் அப்போ ராஜேஷ் சார் மட்டும் எழுதி வச்சிருக்கீங்க? அவன் ஒரு போஸ்ட்டில் இருக்கான், ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கான். சட்டுன்னு வெளியே அனுப்ப முடியாதுல்ல, அவனோட அது நிற்காதுல்ல. விஷயம் வெளியே தெரியும்ல, ஒரு பொண்ணோட விஷயம் அது எனக்கு சம்மந்தப்பட்டது, அதனால தான் வச்சுருக்கு. வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் இதே கேரக்டர் வரும், இந்த விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் வச்சுருக்கேன், இல்லைன்னா என்றைக்கோ வீசியிருப்பேன். ஏன்னாச்சும் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறானா சொல்லு, அவனை தூக்கிடுமா? சேச்சா அப்படியெல்லாம் நான் பண்ணுறாரு கிடையாது சார். ஏதோ ஒரு நினப்பில் பண்ணிட்டாங்க விட்டுருங்க சார். இப்போ ஒரு டென்ஷன் இல்லை எனக்கு. நீங்கள் வேலையை வீட்டில் தூக்க வேண்டாம், அவங்க அவங்க ஒர்க்கை பார்க்கட்டும். என்னால் யார் லைஃப் வேஸ்ட் ஆகக்கூடாது. இல்லை இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லு, இல்லை வேறு பிரான்ச்சுக்கு மாற்றி கொடுத்தேன். சேச்சா அப்படிலாம் வேண்டாம், அவர் ஒர்க்கை பார்க்காரு, நான் என் ஒர்க்கை பார்க்கேன் சார். சரி ஓகே, மேலே வேறு சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா நான் என் பாட்டி சாப்பிட்ருப்போம்ல, அவளுக்காக இப்போ யாருக்கு சாப்பிட்டாச்சு. சரி இப்போ போய் கேண்டீனில் சாப்பிட்டோம், போ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. வேண்டாம் வீடு. ஏய் சொல்லுண்ணே, அம்மாட்ட பேசுனியா? அம்மா ஏன் சொன்னாங்களா? ஏன் கேட்க சொல்லு. என்ன வழக்கம் போல தான் அம்மா எப்பண்டா அவன் கல்யாணம் முடிப்பான், பொண்ணு பார்க்கானா இல்லையா அப்படின்னு கேட்டு நீ அம்மாட்ட சொல்லி பாருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா அவனுக்கு வேறு எந்த பொண்ணும் பிடிச்சிருக்கான்னு கேட்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சார் நீங்கள் நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு வேணால் சாப்பாடு பண்ணி கொண்டு வரவா? இல்லை ரொம்ப தேங்க்ஸ், வேண்டாம் சிவனி கொண்டு வேண்டாம். சார் இப்போ தானே சொன்னீங்க சாப்பாடு இருக்குன்னு வெயிட் பண்ணணும். இல்லை என் ஃப்ரெண்டு தான் சாப்பாடு டிஃபனில் எடுத்து வந்திருப்பான்னு நினச்சேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எனக்கு தெரியாதுல்ல. வேண்டாம் வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வேண்டாம். ஏன் சார் நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? வேண்டாம் சிவனி, எனக்கு சாப்பாடு கொண்டு வராதீங்க. இல்லை எல்லோரும் தெரிஞ்ச எல்லோரும் தப்பாக பேசுவாங்க சரிங்களா, அதுக்கு தான். ஏன்னா எனக்கு கல்யாணம் முடியலையா, உங்களுக்கும் கல்யாணம் முடியலை. ஸோ நீங்கள் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து நான் சாப்பிட்டீங்கன்னா வேறு மாதிரி கணக்கு பண்ணி பேசுவாங்க, உங்களையும் தப்பாக பேசுவாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? சார் அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னது? அதுக்கு தான் நீங்கள் எனக்கே பதில் கொடுத்துறீங்களா சிவனி? நான் என்ன சார் சொன்னேன்? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, அது எனக்கு ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போன பிறகு என்ன வார்த்தை பேசிட்டீங்க என்னை பார்த்து. லைஃப்லேயே சந்தேகம் வரக்கூடாது, வந்தால் லைஃப் ஸ்பாயில் ஆகிரும். அப்படிங்கிறப்போ நான் லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருக்குல்ல, அது வேண்டாமே. ஓகே சார், தேங்க்யூ சார். நான் ரூமுக்கு போவா? ஓகே சிவானி போங்க. அப்புறம் சிவானி நீங்கள் பண்ணுற டிசைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்க்ளூடிங் மீ. ஸோ தேங்க்ஸ், வெல்டன், நல்லா பண்ணுங்கண்ணே. ஓகே சார், தேங்க்யூ. சரி போங்க. இப்போ எதுக்குடா அதை கேட்டுட்டு இருந்தா, அம்மா என்ன சொன்னாங்கன்னு அவளை வச்சுக்கிட்டு இப்போ தான் அம்மா கேட்குறது தானே. இல்லை கொஞ்சம் சிஸ்டரை கொஞ்சம் வெறுப்பத்தலான்னு பார்த்தேன், மைண்டில் என்ன தான் இருக்குங்கிறத. ஆனால் அதுக்குள்ளே நீ சாப்பாடு விஷயத்தை கேட்டதுனால இதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்டா அப்படி பதில் சொன்னேன்? அப்போ தான்டா வச்சுக்கிற முடிவு எடுப்பா, என்னை நம்பணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. அவளுக்கு என் மேலே என்ன டவுட்லாம் இருக்கோ அதெல்லாம் சீக்கிரம் கிளியர் பண்ணுவான். அதுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணால் அவளுக்கு டவுட் கிளியர் ஆகிரும். ஆனால் நான் போய் கேட்டேன்னா அவளுக்கு சந்தேகம் அதிகமாகும். அதனால் அவளாக உணர்ந்து வரட்டும், சீக்கிரம் வந்தால் தான் அவளை கல்யாணம் பண்ண முடியும். நானே போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை ஏமாத்துறேன்னு நினைக்கல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் தான் அதிகமாகும்டா. நான் ஒரு எம்டி, நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டான்னு தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன் அவன் நம்ப வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாளாடா. சொல்லு, கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவள் சந்தேகம் கண்டிப்பாக வரும். இதுக்காக தான் சும்மா பேருக்குன்னே கல்யாணம் பண்ணியிருக்காங்க உடனே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கூட அவளை நான் விட்டுட்டு போயிடுவேனோ, அப்போ அவளால் என்ன பண்ண முடியும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு அவள் யோசிக்கிறான்.
சரிதான், இது எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்றது தானே. ஒரு எம்டி வந்து நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த டவுட் வரதான் செய்யும். நீ உன் லெவலில் பிஸ்னஸ் மேன், அந்த லெவலில் அவங்களோட பொண்ணு இல்லை உன் லெவலில் இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த சந்தேகம் வராது. உங்ககிட்டயே பிஏ வேலை பார்க்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ண நினச்சா அந்த சந்தேகம் வரதான்டா செய்யும். எல்லாருக்குமே வரும், அப்புறம் அவளுக்கு வராதா? நீ வேறு நம்பர் 1ல் இருக்க, இப்போ எல்லாருக்கும் உன் மேலே தான் இருக்கும். எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும். இப்போ இவளுக்கு சந்தேகம் வராதா? யாருக்கு சந்தேகம் வந்துட்டு போகுது? எனக்கு என்ன, இவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையடா. இவளே என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் தான்டா சொல்கிறேன். அதான்டா டவுட் வரும். நீ போய் சொல்கிறேன்னா தான் டவுட்டே வரும், புரியுதா? ஏன்னா பணக்காரங்களுக்குலாம் இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. அப்படிங்கப்போ ஓ லெவலில் உள்ள பொண்ணுகிட்ட போய் சொன்னேன்னா அவங்க வந்து இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, சந்தேகம் வரவும் வராது. உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட, அதுவும் புதுசாக வந்த பொண்ணுகிட்ட சொன்னேன்னா எல்லாரும் தப்பான எண்ணத்தில் தான் பார்ப்பாங்க. உனக்கு பிஏவாக ஒர்க் பண்ணுற பொண்ணுகிட்ட அது கேஷுவல் தான்டா. இவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? என்ன செய்ய, அது ஃபஸ்ட் டைம் இந்த பொண்ணு சிட்டிக்கு வந்திருக்கா, கொஞ்சம் யோசிக்க தானே செய்வான். ஒரு வாரம் வரலடா, ஒரு கால் பண்ணி கூட பேசலடா. சரி வந்திருக்கேண்ணே பேசலான்னு பாரு. நீ அவட்ட பேசியாகும். நார்மலாக பேசினா நான் பேசிக்க மாட்டேனாடா. அப்போ அந்த மாதிரி பேசிட்டான், நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் நானே போய் பேசினேன்னா அவன் சந்தேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிடாதா? ஒன்று பண்ணுவோமா பேசாமல்? உங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் விசாரி எங்கே இருக்காங்கன்ட்டு. அங்கே போய் நம்ம டேரெக்டாக பொண்ணு கேட்போமா? இவன் சம்மதம் இல்லாமல் எப்படி அங்கே போய் பொண்ணு கேட்க? இவளே இன்னும் சந்தேகத்தில் இருக்கா. லவ் பண்ணுறா, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நம்பிக்கை இல்லை. பிற அவங்க பேரண்ட்ஸ் அப்படி தானே யோசிப்பாங்க, மற்றவங்கள மாதிரி இவ்வளோ மாதிரி தான் யோசிப்பாங்க. நீ வேணா கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி பொண்ணு கேட்போமாடா? எம்டின்லாம் சொல்லாண்டா. அவள் வேலை பார்க்குற ஆஃபீஸே எம்டியாக இருந்துக்கிட்டு எப்படிதான் பறக்க சொல்லுவோம். ஒரு வேலை அவள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, நம்ம யாருனே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு லவ் பண்ணுறோன்னா சரி மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிடலாம், பிறகு கூட சொல்லிக்கலாம். என்னடா லாஜிக்காக பேசுகிற நீ? இவனுக்கு தெரியாமலே போய் பொண்ணு கேட்பண்டா. என்னடா யோசனை பண்ணி பேசுகிற? பொண்ணு போய் கேட்குறது பிரச்சனை இல்லை, அவங்க விசாரிக்க மாட்டாங்களா? அப்போ விசாரிச்சா தெரியாத நம்மளை பற்றி? நம்ம வேறு டாப்பில் இருக்கோம், மும்பை ஃபுல்லாக தெரியும். ஆனால் அப்படிலாம் போய் கேட்டோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கடா, தெரிஞ்சக்கிறது தானே. இவன் ஓகே சொன்னான்னா நம்ம தைரியமாக போய் கேட்கலாம். ஆனால் எந்த பொண்ணையும் நம்ப முடியாதுடா, இவளுக்கே சந்தேகம் இருக்குது. நம்ம போய் இவன் ஓகே சொன்னான்னு வீட்டில் போய் கேட்டோன்னு வச்சுக்கோ, அவங்க ஏதாட்டு பேசி மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்ண முடியும் சொல்லு? மாறிடுவாடா கண்டிப்பாக. கேர்ள்ஸ் எல்லாமே அப்படி தானே. பேரண்ட்ஸ் பேசிட்டாங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக பேசினாங்க உடனே பொண்ணுங்களாம் சரின்னு கேட்டுருவாங்கடா. இவ்வளோ தான் மாற்ற ட்ரை பண்ணணும். அதான்டா பண்ணிகிட்ருக்கேன். புரியலடா. அவளுக்கு இப்போ கன்ஃபியூஷன் ஆகிட்டு, அவள் என்ன லவ் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு இந்த ஒரு டவுட்னால அவளால் எதுவுமே என்கிட்ட பேச முடியல, ஃப்ரீயாக கேட்க முடியல. நான் இப்போ என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கேன், லவ் பண்ணுற மாதிரியும் பண்ணாத மாதிரியும் நடந்துக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அன்றைக்கி எப்படி பேசிட்டு வந்துட்டேன்னா அதனால் நான் இப்போ அவளை லவ் பண்ணலன்னு நினச்சிட்ருக்கேன். நாளைக்கு சாப்பாடு பண்ணி கொண்டு வரேன் நல்லடா, நீங்கள் வேண்டாண்ணே கொண்டுட்டு வா, நான் சாப்பிடுதேன்னா அவன் என்ன நினைப்பான், நான் அவளை லவ் பண்ணுறேன்னு நினைப்பான். அவள் அப்புறம் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டான். எல்லா லவ் பண்ணுற பொண்ணுக்கும் கொஞ்சம் ஈகோ இருக்கும்ல, சாட்டிஸ் இருக்கும்ல, இவளுக்கும் இருக்கும்னு நினைக்கேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவளை வந்து சொல்லுவாள். அதுக்கு தான் சொல்ல வைக்கிறதுக்கு தான் நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். சரி, ஒரு மாதம் நான் இங்கே வரமாட்டாங்க தான், அப்படி சரியா பார்த்துக்கா. ஏன்டா அவள் அப்புறம் வாரம் வந்துட்டே இருந்தா வச்சுக்கோ, 2 நாள் அதுவே போதும்னு நினச்சிட்டு அவள் இருப்பாள். புரியுதா? ஒரு மாதம் நான் வராமல் இருக்கணும், பார்க்காம இருந்தால் தான் அவள் ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். இப்போவே அவள் ஓப்பனாக பேச மாட்டேக்காடா. டவுட்டில் தான் பேசுகிறா. அதுவும் நான் இப்போ லவ் பண்ணாத மாதிரி பேசுகிறதுனால அவன் எனக்கு சொல்கிறது கஷ்டம் தான் கொஞ்சம். பார்ப்போம், ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்க்க.